ஸோ இப்போ தான் அங்கே ஏதோ நாங்கள் டான்ஸ்லாம் ஆடி டான்ஸில் ஏதோ ஃபோட்டோ மாதிரி ஒன்று எடுத்தோம். அதுக்கப்புறம் இப்போது ஏதோ ஹாலிவுட் ஸ்ட்ரீட் மாதிரி ஏதோ சம்திங் உள்ள போயினே இருக்கு. போனால் எக்ஸிட்னு ஒன்று இருக்கு. ஆஹா, அவ்வளோதானா? அரே ஓ, கீழே போகிறதுக்கு அவ்வளோதான் சொன்னா நான் செல்பால் அடிச்சிருவேன். இதுக்காக இவ்வளோ ஹைப் கொடுத்தீங்க? இன்னும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆர் ரைட் ஷெல்டர் ஆறா நீங்களா நல்லா இருக்கும். ஸோ ஏர் ரைட் ஷெல்டர் த பேட்டில் ஆஃப் பிரிட்டன். ஸோ சோல்ஜர்ஸ் ஆர் இந்த கிளாசிக்காக இருக்கும் போது நினைக்கிறேன். ரொம்ப ஓல்டு ஏஜ் அந்த கேட்டகரி நான் ஃபோக்கஸ் ஆகனா ஆகும் நினைக்கிறேன். இப்போ ஆகலன்னா அப்படின்னு பண்ண முடியாது. பிக்கர் டெய்லின்னு ஒன்று ஏதோ இங்கே இருக்கு. பிளாட்ஃபார்ம் நம்பர் 1. ஸோ இங்கே யாரோ ஒரு கேம் மாதிரி டிரான்ஸ்ஜெண்டர் மாதிரி யாரோ இருக்காங்க. நான் குமார் அவசரப்பட்டிய இங்கே வந்தோம்னா F1 ரேசர் யாரெல்லாம் தரலானா இவர் நிறைய டிராஃபியில் பார்த்துருக்கேன். இவர் யாருங்க ஜெட்டி போட்டு அது மேலே சாட்சி போட்டுருக்காரு போன. முகமது அலி மாதிரி இருக்காரு, யாருன்னு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் அங்கே யாரோ ஓட் ஃபார் உமன் ஆன் த சேம் டேர்ம்ஸ் ஆஸ் மென் அப்படின்னு போட்டிருக்கு. அப்புறம் ஒரு பிரிட்டிஷ் சோல்ஜர், அப்புறம் அங்கே பிரிட்டிஷ் ஒலிம்பிக், அப்புறம் அங்கே சச்சின் டெண்டுல்கர் 289 சச்சின் டெண்டுல்கர் இருக்காரு. அதுக்கு முன்னாடி இங்கே யாரோ ஷேக்ஸ்பியரா இருக்கலாம். இவர் தான் ஷேக்ஸ்பியரா? மக்களே உங்க யாருக்காவது யார் ஷேக்ஸ்பியர் யாருன்னு தெரியாம இருந்தா இவர் தானா? ஜோக் இல்லையா? சாரி. அதுக்கப்புறம் வந்துட்டு உசைன் போல்ட். உசைன் போல்ட் தானே இது? ரைட்டா, அது உசைன் போல்ட் கிடையாது, வேற யாரோ கை தூக்கிக்கிறாரு. அப்புறம் ஒரு கிரேட் லிட்டில் மாஸ்டர் பிளாஸ்டர் சச்சின். அவர்கிட்ட பெருசாதும் இல்லை. சச்சின் நம்ம ஆல்ரெடி நிறைய வாடி பார்த்ததா டிவியில். நேர்லையும் அவ்வளோ ஒன்றும் அவர் ஆக்சுவலாக ரொம்ப குள்ளோனாங்க, அந்த அளவுக்கு குள்ளமான்னு தெரில. அப்புறம் இவங்க ராப்ஸ்லாம் கட்டி நிற்கிறாங்க. யார் இவங்க? யாரா இவங்க? டே ஏதோ டேமேஜ் ஜெசிகா ஏதோ ஒரு இடம் சரியாகுமா? டெண்டுல்கர்லாம் நம்ம ஊருக்கார் தான். ஸோ இவர் யாரும் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம்னா சூழ் கத்தும் போதே தலைவன் தான். அப்போ கூட வச்சுருந்தா நிமா போல. ஸோ அப்படியே ரியலா இருக்காரா? ரொனால்டோ. ஆனால் ரொனால்டோ ரொம்ப ஹைட்டு தான்க்கா. எந்த ஹைட் இருக்காரு? நானா நின்னா ஒரு ஷோட் ஹைட்டு கூட வரல. ஹாய் ரொனால்டோ மரியாதை தரணும். ஸோ இல்லைன்னா அப்புறம் கிக் விட்டாங்க செத்துருவோம். அதுக்கப்புறம் இங்கே யாரோ ஒருத்தர் பாவமா நிற்கிறாரு மரத்துக்கடியில், யாருன்னு தெரியல. அப்புறம் இவங்களை பற்றி நான் தப்பாக பேசினா என்னை செருப்பால் வச்சுருவீங்க நிறைய பேர். ஸோ இவங்க தான் பிரின்ஸ் டயானா. இவங்களை பற்றி தப்பாக பேசுவதும் கிடையாது, ரொம்ப நல்லாவும் அவ்வளோவும் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ த குவீன் ஆஃப் இங்கிலாந்து பிரின்ஸ் டயானா அவங்களோட ஒரு இது இருக்கு. ஒரு 10 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுறேன். நம்ம ஷூவை பார்த்தாச்சு. அப்புறம் அவங்க கொஞ்சம் பேர் இருந்தாங்க, அவங்களையும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம ஆளுங்களாம் இங்கே தான் நிற்கிறாங்க. இவங்க யாரா? ஏதோ டக்காமே. ஓ டியூக்கா? டியூக் பண்ணி தான் ஓப்பன் பண்ணாங்க கூட. யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? நாய் நாயே ரொம்ப பிடிக்கும். போட்டோ போட்டோகிராஃபியோட. ஸோ எனக்கு நாய் ரொம்ப பிடிக்கும். இவங்க டிவோட் பண்றதுக்கு நாய் சரணா கொஞ்சம் மெண்டல் கைஸ். அவன் ஏதாவது சொன்னா நீங்க விட்டுருங்க. அப்புறம் இவர் யாரு? இவரு கை தூக்குறாரு. இந்த மாதிரி மற்றவங்க முன்னாடி அக்கம் தூக்குறதுலாம் தப்பான விஷயம். இதை பார்த்து நீங்க கத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் யாருன்னே தெரியல. அதை பத்தி உங்களுக்கு சொல்றதும் அவசியம் கிடையாது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாதுன்னு தெரியும். யார் இவரு? ஸோ ஏதோ அமெரிக்கா அம்பு. ஸோ அமெரிக்கா அம்பு அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா கிடையாது அது. ஸோ ஆனா இவர் அமெரிக்காவை சார்ந்தவர். பாரக் ஒபாமா தொடர்ந்து 2 நேஷனல் வின் பண்ணி தலைவசமா பேஸ்கெட் பால் சுத்தி வின் பண்ணாரு.
பாரக் ஒபாமா ஏ குட் லீடர். ஸோ இவங்க வந்து யாருன்னே தெரில. இவங்களாம் யாருன்னு தெரிஞ்சா கீழே நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. இவங்க தான்ட்டு இவங்க எதுவும் இந்த நன்மை அவங்க தானே இது எனக்கு தெரில. ஆக்சுவலாக நீங்கள் நான் தப்பாக நினச்சிக்கலாம், தப்பாக நினச்சிக்கோங்க. தெரில தான் சொல்ல முடியும். சார்ஜ் காலி ஆயிடுச்சு ஃபோனில் வேற. எவ்வளோ யூஸ்லாம் இப்போ மேன் வித் பியர்ட் அப்படின்ற மாதிரி இவரெல்லாம் அதிகமாக தாடி வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த ஃபோன் பேசுகிற மாதிரி இந்த ஃபோன் பேசுனா நிறைய பேர் இன்வைட் பண்ண போகிறோம். பட் எனக்கு மட்டும் அவரு தான் போடுறாரு. யாருன்னா யாரும் இருந்தா நீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்க தலைமையில இந்த பொம்மை நல்லா இருக்கா? தலையில போன ஆக்சுவலா வந்து நான் இந்த vlog எடுக்கிறதுக்கு நம்ம யூடியூப் சேனல் ஒரு காரணம், அது இல்லாம நிறைய காரணங்கள் இருக்கு. அது என்ன தெரிஞ்சு நீங்க ஒரு பையனா இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஸ்டாச்சு எங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ்வளவுதான். இந்த ஸ்டாச்சு எங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதோட லெஜெண்டரியா பிரியங்கா சோப்ரா ஸ்டாச்சு தான் இருக்கு. அப்புறம் இவர் யாருமே மதிக்கவே இல்லை. இது அவர் போட்டா கூட மதிக்கல யாரும். இது ஜஸ்டின் பீபர் தானே, எவனா தானே. இவங்க நல்லா இருக்காங்க. வா ப்ரோ. அந்த கண்ணாடி நல்லா இருக்கா? இல்ல இதான் நல்லா இருக்கு. பிடிச்சிக்கோ, தலையை பிடிச்சிக்கோ. சொன்னா பையன் உக்கிரமான இல்லை. ஸோ இவங்க எல்லாம் வந்து ஏதோ ஃபீமேல் மியூசிக் பேண்ட் போல, நமக்கு தெரியல. பட் அவ்வளவுதான். பையன் உக்கிற மாதிரி வா சொல்லணும். இது யாரு? இவங்க யாரு? இவங்க சீப்போ ஈடிஷ் ஷான். ஏதோ என் பேர்ல கொஞ்சம் ப்ரொனவுன்ஸ் ஆன மாதிரி இருக்கும், அதனால நான் மதிப்பேன். எவ்வளோ ஹரியானா காண்டியோட போட்டோ எடுத்து ஆகணும். வாய்ஸ் நம்ம ஹரியானா காண்டியோட போட்டோ எடுக்கிறோம். ஈடிஷ் ஷான் கையில ஷிஃப்ட் எனக்கு பிடிக்காது. அதுக்கு காரணம் வந்து யாரு அப்படின்னா வந்துட்டு விமென்ஸ் தான். பிடிக்காது சாரி எச்சிப்பேன். யாரா கைலி பின்மோகியா ஏதோ முன்னாடி செய்வாங்க அப்படின்னு போட்டுருக்கு. அவ்வளவுதான். ஹரியானா கிராண்டியெல்லாம் பார்த்தா வெளியேறுவாங்க. போராடியாரு. ஓகே சோ நான் என்ன பண்றது? கேமரா காட் ஆயிருக்கும். இட் இஸ் காட் ஆன் கேமரா கைஸ். யாரு இவங்க? ஏதோ மூக்குல குத்தியாங்க. இது ஃப்ரண்ட் கேமரா நிறைய பண்ணா ஃப்ரண்ட் கேமரா மாட்டுது. சோ கண்ணாடி போட்டு நான் ஒரு ஆள் தான் இங்க சுத்திட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னா சென்சார் பண்ண வேண்டிய யார் இவங்க? சாரி யார் இவனே தெரியல. அப்புறம் நான் தான் இப்ப இருக்கேன்ல, யாரே தெரியல. நான் வரேன்டா. ஓ ஸோ இவரு நாங்கள் போட்டோ எடுத்துட்டோம். சார்ஜ் கம்மியா இருக்கு வர மைக்ல. ரெக்கார்ட் பட்டன் போட்டு விட்டேன். மைக் ஆடியோ போனாலும் ரெக்கார்ட் ஆயிரும். வாவ், இந்த பொண்ணு ட்ரெஸ் நல்லா போட்டுருக்கு. அலேகா ட்ரெஸ்ஸிங் சென்ஸ். வாழ்க்கை வீண் பண்ணிடாதீங்கடா டே கண்ணு. ஐயோ கடவுளே கடவுளே. கண்ணு கண்ணு வேண்டாடா சாமி. தாத்தா உங்க பாதத்தை தொட்டு வணங்குறேன். திருந்திங்கடா கண்ணு, திருந்திங்கடா. என்ன கொடுமை சரவணன். ஒரே பண்ணுதான்.
அவ்வளோதான். ஸோ இது செலிபிரிட்டி சைடா முடிஞ்சிச்சு. இப்போ நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு எங்களுக்கே தெரில. இது டைம் இஸ் கோயிங் பேக்வர்ட்ஸ். கொஞ்சம் எங்கே இப்போ ரொம்ப எங்கன்னு சொல்கிற பாருங்க. கொஞ்சம் இப்போ அப்புறம் கொஞ்சம் பழைய காலத்துக்கு போகணும். இப்போ ரொம்ப பழைய காலத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன். நான் சுற்றி இந்தியாவோட ஹிஸ்ட்ரியாக இருக்குது. இவனுங்க வந்து பொண்ணுங்க பார்த்துட்டு இருப்பானுங்க. நானும் அப்படிதான். யாருனே தெரியல. இது தச்சாங்க. இது உள்ள வந்து ஏதோ பயங்கரமா இருக்குது. ஐயோ கைஸ், ஆன் லைவ் எங்களுக்கு எதாவது ஆச்சுன்னா மேடம் இந்த கம்பெனி வந்து எங்க வீட்டுக்கு இழப்பீடு தரணும். எங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. அடே குடிச்சிட வேண்டியதான். நான் பொண்ணு யாருன்னு சொல்லுங்க. ஓ இதெல்லாம் அதுவும் வந்து ரொம்ப அந்த காலத்து. இது நான் அந்த கேமராவை வரையிருங்க. ஸோ வணக்கம். ரொம்ப நேரம் கழிச்சு வாங்க எடுக்கிறேன். ஸோ ஏன்டா எடுக்கலன்னு கேட்டீங்கன்னா, ஏன் எடுக்கலன்றதுக்கு நிறைய ரீசன் இருக்கு. ஆக்சுவலாக வந்துட்டு எடுக்கிறதுக்கான முக்கியமான காரணம் சார்ஜ் இல்லை. அப்புறம் பவர் பேங்க்ல இப்போ தான் ரெண்டுத்துக்குமே சார்ஜ் போட்டிருக்கேன். ஸோ ஒரே என்ன சத்தமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதெல்லாம் சாப்பிட வந்துருவோம். இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 9:11 நிறைய பேருக்கு தெரியும். 9:11 9:12 ஏன்னா 9:12 ஆகுது. ஸோ இப்போ நான் குடிக்கிறது வந்து கோக். ஓகேங்களா? சரி, கீழே வந்துட்டு யாரும் தப்பாக கமெண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ எல்லாரும் என்ன தப்பாக தான் கமெண்ட் பண்ணாங்க. இட்ஸ் ஓகே. ஸோ இப்போ என்ன சாப்பிட போகிறோம், என்ன ரெஸ்டாரண்ட் அப்படின்னா மெமரிஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டாக தான் இருக்கும். சாப்பிட என்னென்ன ஆச்சு நடுவில் நான் விளாக் எடுக்காமல் இருந்தேன்னா, இந்த மேடமி தசூட்ஸ் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு தெரியுமா? நான் வீடியோ எடுத்துக்கு முடிச்ச பேர் தான் வந்து நிறைய 40 மார்வல் அதெல்லாம் இருந்துச்சு. ஆனால் அது பெருசாக எதுவுமே நல்லா இல்லை. அப்புறம் வெளியே கொஞ்சம் ஸ்டோர்லாம் இருந்துச்சு. அது எல்லாமே வந்து காசு அதிகமாக இருந்துச்சு, பட் நல்லாவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு லாஸ்ட் புரியல. சரி ஓகே, நான் இன்டரப்ட் ஆயிடுச்சு. என்ன முடிச்சிடறேன். ஸோ சென்னை இங்க இருக்க எல்லாருமே RCB haters தான். யாராவது CSK fans பாக்குறீங்கன்னா, ladies. ஓகே, ஸோ எத்தனை சோனா சொல்லுவேன். நான் ஏங்க வீடியோ எடுக்கணும் சொன்னேன். சரி ஓகே. ஸோ வீடியோ எடுக்கணும் சொன்னேன். ஸோ ஓகே, இப்போ என்ன மேட்ரு அப்படின்னா வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கிளம்பி சிட்டி கைடு டூர்னு ஒருத்தர் வந்தார். சும்மா மொரட்டு பூமரு. நான் பாதி நேரம் தூங்கிட்டேன், அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் போகிற கேப் வந்து நாங்கள் போகிற கேப் இல்லை, நாங்கள் போகிற வந்து மினி வேனோ பஸ்ஸோ வந்து ரொம்ப வந்து ஏசியே நான் உட்கார இடத்துல வரல. ஸோ ரொம்ப வந்து இதுவாகி சிட்டி கைடு டூரை தூங்கி நான் வந்து அதை கஷ்டப்பட்டு பார்த்து அதுக்கப்புறம் இப்போ முடிச்சுட்டு நாங்கள் வந்து சாப்பிட வந்திருக்கோம். ஸோ இதான் நடந்துச்சு. இதுக்கு நடுவில் வந்து நாங்கள் காஃபி ஒரு இடத்துல குடித்தோம். அங்கே நாங்கள் வந்து 5 ரோஸ் வாங்கினோம். அந்த ரோஸ் கதையை நான் கிளிப்பிங்ஸாக ஆட் பண்ணுறேன். குச்சமே இல்லை. ஸோ வந்துட்டு இப்போது நான் சாப்பாடு வந்தோடனே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். அது வரைக்கும் கொஞ்ச நேரம் ஃபன் டாக். பை. ஸோ வீடியோ பார்த்தாச்சா? ஆடியோ குவாலிட்டி கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. அதையும் பார்த்துட்டிங்களா? ஸோ வீடியோ நல்லா இருந்துச்சா? மறக்காமல் என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு கொஞ்சம் 4 பேருக்கு ஷேர் பண்ணிட்டு இந்த பையன் நல்லா பண்ணுறான்னு சொல்லி ஒரு 4-5 பேருக்கு அமுச்சு விட்டு அப்படியே கீழே கமெண்ட் செக்ஷன் ஒன்று இருக்கும். அங்கே போயிட்டு இந்த வீடியோ நல்லா இருக்கோ இல்லையோ, பிடிச்சிருக்கோ இல்லையோ, இல்லை இம்ப்ரூவ்மெண்ட் எதாவது இருக்கா இல்லையோ, அதெல்லாத்தையும் கீழே என்ன தோணுதோ முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக, இல்லை உங்களுக்கு பெருசாக வந்து நீங்கள் டைப் பண்ணணும் அப்படி நான் போடணும்னு நினச்சாலுமே பெருசாக போட்டு தயவு செய்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் நானும் வந்து கொஞ்சம் எடிட்டில் பார்க்க தான் தெரியுது என்னென்னலாம் இம்ப்ரூவ் பண்ணணுன்ட்டு. ஸோ இதெல்லாம் தயவுசெய்து பண்ணாதான் எனக்கு அடுத்த வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்த வீடியோனா அடுத்த விலாகோ இல்லை அடுத்த ரிவ்யூ ரியாக்ட், இதுக்கப்புறம் விலாக் வந்து ரொம்ப நாள் கழித்து தான் வரும்.
பட் ரிவ்யூ ரியாக்டெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இறக்கிட்டே இருப்பேன். அதனால் நீங்கள் வந்து சீக்கிரமாக இதெல்லாம் சொன்னீங்கன்னா தான் நான் அடுத்த விலாகில் எல்லாத்தையும் மாற்ற முடியும். ஸோ மறக்காமல் அதெல்லாம் பண்ணுறீங்க. வீடியோ முடிஞ்சு போயிட்டு வாங்க. டாட்டா.